ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு குயிக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு கிரேவிங்ஸ் இருக்கும்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி. இது சீக்கிரமும் செஞ்சிடலாம், இதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. இப்போது கத்திரிக்காவை மேலே இருக்கிற காம்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் கீறினா ஃபிஷ் மாதிரி நம்மளுக்கு அந்த வால் பகுதி மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நடுவில் 3 கீரல், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ, இப்போ நான் சின்ன கத்திரிக்காய் எடுக்கிறேன், நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டுட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் கீரல் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காயிலேயே கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ கத்திரிக்காவை நம்ம லைட்டாக வேக வைக்க போகிறோம். இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் உப்பு நம்ம பிடிச்சிரும். தனியாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் கத்திரிக்காவை நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் கத்திரிக்காய் வேக வேண்டாம். லைட்டாக இப்படி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு கத்திரிக்காவை மட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கு லைட்டாக. போதும், இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். ஏன்னா கத்திரிக்காவை ரொம்ப வேக வச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ ஒரு ஸ்பூன் அதில் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா கையில் வச்சு கிளறணுன்னா கத்திரிக்காய் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கிளறும்போது கத்திரிக்காயில் ஈவனாக மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னு தோணுச்சுன்னா மட்டும் மேலாப்பில் லைட்டாக தூவி இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது ரொம்ப நேரம் இதாகணும்ல அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போது நம்ம கத்திரிக்காவை எல்லா பக்கமும் வச்சிடலாம். இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காவையும் நம்ம இதில் வச்சிடலாம். இப்போது நம்ம எல்லா கத்திரிக்காயும் இதில் வச்சுட்டு தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விடும்போது அந்த கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் ஆயில் போய் அது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை கத்திரிக்காய் வேக வச்சிட்டோம். அதனால் இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கலர் மாறினா போதும். மிளகாத்தூள் அதோட கலர் மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா போதும். அதோட நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா லைட்டாக அமுத்தி விடுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம கீரல் போட்டோம் இல்லையா, அங்கே எல்லாமே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் ஒரு நல்ல ஃப்ளேவரோட நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வீட்டில் வேறு எந்த பொருளும் இல்லை, கத்திரிக்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். நம்ம இது நல்லா நம்மளுக்கு ஒரு தயிர் சாப்பாட்டோட இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நம்ம எடுத்தால் தான் இந்த மாதிரி அமுக்கும்போது இதாகும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இப்படி அமுத்தி நடுவில்லாம் வேக வைக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கொலன்னு போயிடும் கத்திரிக்காய். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.